Hi friends, welcome to Tutors Funny Tamil. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ER டயக்ராம் பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது UML ல கிளாஸ் டயக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். கிளாஸ் டயக்ராம் ஒன்று எப்படி நம்ம ப்ரொஃபஷனலா வரைகிறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்க, இதில் என்னென்ன என்டிட்டிஸ்னா எம்ப்ளாயின்னு ஒன்று இருக்கு, டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, ப்ரொஜெக்ட்னு இருக்கு. இது மூணையும் எடுப்போம். ஓகேயா? இது மூணு. ஓகே, மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ER டயக்ராம்னே சொல்லி கொடுத்தேன். இப்போ டிபார்ட்மெண்ட்னா நம்மளோட ஒரு கம்பெனி தான் டிபார்ட்மெண்ட். அப்போ நம்ம கம்பெனின்றது ஒன்று தான். இந்த கம்பெனிக்குள்ள நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணலாம். இப்போ LOLCன்றது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்குள்ள மெனி எம்ப்ளாயீஸ் வேலை செய்யலாம். ஆனால் டிபார்ட்மெண்ட் LOLC, அதுதான் கம்பெனி. அப்போ இதில் பாருங்க, எம்ப்ளாயி இப்போ மெனி எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணலாம் ஒன் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ டிபார்ட்மெண்ட் ஒன்று தான். இப்போ டிபார்ட்மெண்ட் ஹெட் எடுத்தாலும் அவர் ஒன்று தான். ஓகே, இப்போ பாருங்க, மெனி எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் ஃபார் ஒன் டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே, ஒர்க்கிங் ஃபார் ஒன் டிபார்ட்மெண்ட். இங்கே பாருங்க, 4ன்னு ஒன்று போட்டிருக்கு. என்ன 4? இப்போ நிறைய இந்த டயக்ராம்ல இந்த 4ன்னு ஒன்று போடுவாங்க. இந்த 4, 5, 2 இப்படியெல்லாம் போட்டிருந்தா என்ன ஒன்றுனா, இங்கே உங்களுக்கு 4 எம்ப்ளாயி மேக்சிமமாக வேலையே செஞ்சு ஆகணும். இதில் 4க்கு மேலே ஒர்க் பண்ணவே, 4க்கு கீழே போகவே இயலாது. இந்த கம்பெனியில் அவங்களோட ரூல் 4 எம்ப்ளாயி 4க்கு 4 இல்லைன்னு 4க்கு மேற்பட்டு போகணும். 4க்கு மேலே தான் அந்த கம்பெனிஸில் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ மெனி எம்ப்ளாயி ஒர்க் ஆஸ் ஒன் டிபார்ட்மெண்ட்னா மெனியில் ஒரு 2 பேர் கூட ஒர்க் பண்ணலாம். ஒன்று வேலை செய்யலாம், 2 பேர் கூட வேலை செய்யலாம். ஆனால் இதில் இவங்களோட ரூல்ஸ் படி அட்லீஸ்ட் 4 பீப்புள்ஸ் 4 எம்ப்ளாயீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சே ஆகணும். அப்போ 4க்கு மேலே, ஓகே, 4க்கு மேலே எத்தனை எம்ப்ளாயீஸ் வேணால் வேலை செய்யணும். அதுக்கு தாங்கண்ணே 4ன்னு கொடுத்து ஆஸ்ட்ரிக் போட்டிருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் 4 பேர் இருந்தே ஆகணும் இந்த ஆஃபீஸில். ஓகே, இப்போ மினிமம் 4 more than employee work as one department. Minimum 4 employee more than work as a one department. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுட்டு போகிறது. சரியா? இப்போ இதில் பாருங்க, எப்படி எழுதிருக்கோம் நீங்கள் பாருங்க. இதில் எம்ப்ளாயிக்கு கிளாஸ் டயக்ராமில் எம்ப்ளாயிஸை கம்ப்ளீட் அட்ரிபியூட்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம். நேம் இருக்கும் எம்ப்ளாயிட, SSN நம்பர்னா எம்ப்ளாயிட நம்பர், அண்ட் எம்ப்ளாயிட டேட் ஆஃப் பர்த், செக்ஸ் மேல் ஆஃப் ஃபீமேல், அடுத்த அட்ரஸ் அண்ட் சேலரி. இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் எம்ப்ளாயிற்கு இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ் மேக்ஸிமம். இப்படி தான் நம்ம சாதாரணமாக ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுற நேரம் இப்படி தான் நம்ம எடுக்கிறது. இதில் சிம்பிளாக கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இல்லை எவ்வளோ இருக்கோ அட்ரிபியூட்ஸ் அப்படியே அசைன் பண்ணுங்கள். என்னென்ன மெத்தட்ஸ் வேணுமோ அதை இங்கே கொடுக்கலாம். ஆனால் ஏஜ் அவங்க ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்து இந்த எம்ப்ளாயோட ஏஜை கணிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. சேஞ்ச் த டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, சேஞ்ச் த ப்ராஜெக்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு சொல்கிறது ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா? விளங்குச்சா? ரைட், இது அட்ரிபியூட்ஸ், இது மெத்தட்ஸ். இந்த எம்ப்ளாயி நம்ம இதுக்கு நிறைய இன்னொரு மெத்தட்ஸ் வைக்கணும்னா ஆட் எம்ப்ளாயி, டிலீட் எம்ப்ளாயி, ஃபைண்ட் எம்ப்ளாயி, அப்டேட் எம்ப்ளாயின்னு வைக்கலாம். இங்கே டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் சேஞ்ச்னா இப்போ டிபார்ட்மெண்ட் ஒரு எம்ப்ளாயி, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயி, ஒன் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் மெனி எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணணும். இப்போ கம்பெனின்னு எடுத்து நான் ஒன்றா ஒரு கம்பெனியை மட்டும் தான் எடுத்து காட்டினேன். இப்போ கம்பெனிக்குள்ளே டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறையா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கிறது? ஐடி ஒரு டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் செக்டர் இன்னொரு டிபார்ட்மெண்ட். அப்போ இங்கே நம்மளால் டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ப்ராஜெக்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வைக்கலாம். ப்ராஜெக்டை சேஞ்ச் பண்ணுறதுன்னு என்ன? இப்போ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்டில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்லஸ் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவருக்கு இன்னொரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை, அவருக்கு வர முடியல, அந்த ப்ராஜெக்டை அட்டென்ட் பண்ண முடியலன்னா கரண்ட்லி ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்கிறாருன்னா அவர் பேரலாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதான் தான் சேஞ்ச் ப்ராஜெக்ட். ஓகே, பட் இந்த மாதிரி நம்மளால் செஞ்சு கொள்ள முடியும். அது இந்த டயக்ராம் நமக்கு சரியான முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று பண்ணுறது. இந்த டயக்ராம் நிறைய பேருக்கு சரியாக அந்த டயக்ராம் சரியாக விளங்கலை. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தா என்னான்ற கன்ஃபியூஸ் ஆகிறாங்க.
இங்கே மேக்ஸிமம் 4 பேர் ஒர்க் பண்ணணும் இந்த கம்பெனியில், அதாங்க நான் போட்டிருக்குது. ஓகே ரைட். ஓகே இவ்வளோ தாங்க டிபார்ட்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்க்கான ரிலேஷன்ஷிப். ஓகே இந்த பாருங்கள் மல்டிப்ளிசிட்டி இதுகளை கொடுத்துருக்காங்க உங்கள்ட்ட. இது எப்படி எப்படி ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வந்தால் என்ன, இந்த மாதிரி சிம்பிள் வந்தால் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்துக்கோங்க. அடுத்து டிபார்ட்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட், இதுக்கான ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன ரிலேஷன்ஷிப்? ஒன் டிபார்ட்மெண்ட் ஆஸ் மெனி ப்ராஜெக்ட். அதாவது இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம். நிறையா கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம். அப்போ அதே மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்தால் ஒரு ப்ராஜெக்டை மட்டும்தான் ஐடி டிபார்ட்மெண்ட் செய்வாங்களா, நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் செய்வாங்க. அப்போ ஒன் டிபார்ட்மெண்ட் ஆஸ் மெனி ப்ராஜெக்ட்ஸ். ஓகே இப்போ இது வந்து டிபார்ட்மெண்ட் உள்ள அட்ரிபியூட்ஸ், இது மெத்தட்ஸ். டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கும், டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கும். அதே இங்கே மெத்தட்ஸ் எடுத்தால் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கான எம்ப்ளாயி ஆட் பண்ணலாம். இந்த இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ அவங்களோட எம்ப்ளாயோட நம்பர் ஆஃப் எம்ப்ளாயை கவுண்ட் பண்ணலாம். மேனேஜர் சேஞ்ச் பண்ணலாம், இப்போ டிபார்ட்மெண்ட் ஹெட்டை சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே ரைட். இப்போ ப்ராஜெக்ட் எடுத்தால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எம்ப்ளாயி ஆட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் ஆட் பண்ணலாம். என்ன ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராஜெக்ட் மேனேஜரை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே இது ப்ராஜெக்ட் அட்ரிபியூட்ஸ், அதாவது ப்ராஜெக்ட் நேம் அண்ட் நம்பர் இருக்குது ப்ராஜெக்டை. ஓகே இது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகே அடுத்த எம்ப்ளாயி அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்குது. ஓகே அது என்னது, ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ணலாமா? இப்போ நார்மலாக நிறையா பேர் வந்து இந்த கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்போ நான் வந்து இப்போ நான் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எடுக்கிறோம்னா, இப்போ நான் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு வெப்சைட் ஒன்று செய்ய கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் வெப்சைட். இப்போ அதை வந்து எனக்கு 3 hours கொடுக்குறாங்க கம்பெனியில். இந்த வெப்சைட்டை 3 hours-குள்ளே 3 hours-குள்ளே எனக்கு முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராஜெக்டை முடித்ததுக்கப்புறம் இன்னொரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, அந்த 3 hours பாஸ் பண்ணோன்னே முடிச்சு கொடுக்குறதுக்கு. அது முடித்தோடனே இன்னொரு ப்ரௌச்சர் டிசைன் இருக்குது. இந்த மாதிரி 3 வேலைக்குள்ள எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது, அப்போ என்ன பண்ணுறது, அப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு மெனி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, அப்போ மெனி வரும். ப்ராஜெக்ட்ஸ் பக்கத்தில் எம்ப்ளாயி எடுத்தால் ப்ராஜெக்ட்லேருந்து எம்ப்ளாயி எடுத்தோம்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ப்ராஜெக்டில் மட்டுமே ஒர்க் பண்ண முடியும், மெனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணலாம். ஓகே எம்ப்ளாயி அண்ட் ப்ராஜெக்ட் எடுத்தோம், விளங்குதா உங்களுக்கு? இப்போ எம்ப்ளாயி அண்ட் ப்ராஜெக்ட் எடுத்தால் ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ப்ராஜெக்டில் மட்டுமே வேலை செய்ய முடியும், நிறையா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும். அதே ப்ராஜெக்ட்லேருந்து எம்ப்ளாயி பக்கத்து பாருங்கள், ஒரு ப்ராஜெக்டில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுவார், நிறைய எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவார் ஒரு ப்ராஜெக்டில். இப்போ வந்து இ-காமர்ஸ் ஒரு பெரிய பேங்கிங் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சிஸ்டம்னு எடுத்தோம்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட், அதில் சாதாரண ஒரு எம்ப்ளாயிட்ட மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாடியூல்ஸ் ஃப்ரண்ட் எண்ட் ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க, ஓகே பேக் எண்ட் ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க, டேட்டா பேஸஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேஸஸ் டிபி ஒருத்தர் இருப்பார், டெஸ்டிங்க்கு பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி நிறையா பேர் அதில் ப்ராஜெக்டை வந்து கொலபரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஜிட் ஹப்பை போட்டு கொலபரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணி அந்த என்டையர் சிஸ்டத்தை வந்து கம்ப்ளீட்டாக சரியாக செஞ்சு முடிப்பாங்க. அப்போ ஒரு ப்ராஜெக்டில் வந்து மெனி எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே அதனால தான் இங்கே வந்து மெனின்னு போட்டுருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட எம்ப்ளாயி தான், ஒன்றுக்கு மேற்பட்ட. இதுக்கும் அப்படித்தான், ஒன்றுக்கு மேற்பட்ட, 0 வர முடியாது, ஒன்றுக்கு மேற்பட்ட, அதான் ஒன்றுக்கு மேற்பட்ட. இது வந்து எம்ப்ளாயி சைடில் இருக்கும்போது 4க்கு மேற்பட்ட. ஓகே இதுதாங்க அங்கே உள்ள இதை சரியாக விளங்கிக்கிறேன். இப்போ ஒன்றுனா மேக்சிமம் 1 இருக்கணும். டிபார்ட்மெண்ட்னா மேக்சிமம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெட் தான் இருக்க முடியும். அதுக்கு நான் 1க்கு 1 கொடுத்துருக்காங்க. ஓகே இது நிறைய பேர் வந்து இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஓகே இதில் வந்து நிறையா பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஓகே ஒன் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் மெனி ப்ராஜெக்ட்ஸ். ஓகே many employee working on many projects working on many employees. ஓகே இந்த டயக்ராம் அந்த கிளாஸ் டயக்ராம் வந்து உங்களுக்கு சரியாக விளங்கி இருக்குன்றது நம்புகிறேன். ஓகே இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஆர் டயக்ராம்ட ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி தான் நம்ம உருவாக்குறது. ஓகே இது அவ்வளோ தூரம் பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. இதை நீங்கள் சரியாக பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த ஒர்க் வந்து ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம். இது வந்து சாஃப்ட்வேர் அவனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக கற்றுக்கக்கூடிய விஷயந்தான் இது. இது சரியாக நீங்கள் கற்றுக்கலைன்னா உங்களுக்கு இயலாது.
ஏன்னா இதில் தான் நீங்கள் டேபிள்ஸ் எல்லாம் போடுற நேரம் இதில் உள்ள அட்ரிபியூட்ஸை வச்சு தான் டேபிள்ஸ் போடுவீங்க. நீங்கள் நான் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் டிக்ளேர் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் உங்கள் ப்ரோக்ராமில் ஆட் ஆகும். இங்கே நீங்கள் கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் ப்ரோக்ராமில் ஆட் ஆகும். அதனால் இந்த டயக்ராம் நீங்கள் சரியாக அடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஜெக்டை வந்து டக் 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 டக்னு பண்ணிக்கிட்டு போக முடியும், எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.